நம்ம ஒருத்தருக்கு ஃபுட்டு சர்வ் பண்ணுறோன்னா, பரிமாறுறதுக்கு முன்னாடி நம்ம ஒரு தடவைக்கு 2 தடவ அந்த ஃபுட்ட நம்ம டேஸ்ட் பண்ணி பார்த்துப்போம். உப்பு, காரம்லாம் கரெக்ட்டா இருக்கா? அ ஏன்னா நம்ம சர்வ் பண்ணும்போது அவங்க நல்லா அ வயிறு ஃபுல்லா சாப்பிடணும் அப்படின்னு நெனச்சு, நம்ம அந்த விஷயத்த செய்வோம். அந்த விஷயம் நமக்கு ஒருத்தர் பரிமாறும்போது இருக்கிற அந்த கவனம், நம்ம ஒருத்தர் மேல கொட்டுற அன்புலயும், நம்ம ஒருத்தர்கிட்ட காட்டுற கோவத்திலயும் அந்த கவனம் இருக்கணுன்றது தான் என்னோட ஒப்பீனியன். நீங்க ஒருத்தர திட்டணும்னு நெனைக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். நீங்க என்ன திட்டணும்னு நெனைக்கிறீங்களோ, அத உங்கள நீங்களே திட்டி பார்த்துக்கோங்க. அப்படி திட்டினா, அது உங்களுக்கு எப்படி இருக்குன்னு நீங்க ஒரு தடவ ஃபீல் பண்ணி பாருங்க. அது உங்களுக்கு கரெக்ட்டுன்னு தோணுச்சுன்னா, அதுக்கப்புறம் நீங்க அந்த வேலை செய்யுங்க. இல்ல வேண்டாம் நம்ம இப்படி சொல்லனால அவங்க எவ்வளோ கஷ்டப்படுவாங்க அப்படின்னு தோணுச்சுன்னா செய்யாதீங்க. நீங்க காட்டுற எமோஷன்ஸ் கூட ஒருத்தர் மேல ரொம்ப கோவத்த காட்டுறதுக்கு முன்னாடி, கண்ணாடியில ஒரு தடவ உங்கள பார்த்து நீங்க கோவப்பட்டு பாருங்க. உங்களுக்கு சரின்னு பட்டுச்சுன்னா செய்யுங்க. வேணான்னு தோணுச்சுன்னா, கண்டிப்பா அத அவாய்ட் பண்ணிருங்க. நம்ம எதுக்காக ஒருத்தர் மேல கோவத்த காட்டணும், இல்ல நம்ம எதுக்காக ஒருத்தர் மேல தேவையில்லாம வார்த்தை விடணும். இது தேவையில்லாம அன்வான்டட் நம்ம அவங்க சொல்லிட்டோமேன்னு நெனச்சு நம்ம தான் வருத்தப்படுவோம். அவங்க ஃபீல் பண்ணுறாங்களோ இல்லையோ, நம்ம ஒருத்தர திட்டிட்டதுக்காக நம்ம தான் வருத்தப்படுவோமே தவிர, நம்ம மனசு தான் அதுக்காக அத நெனச்சு ஏன்டா சொன்னோம்? கம்முன்னு இருந்திருக்கலாமே, வாய் மூடிட்டு இருந்திருக்கலாமே அப்படின்னு அதுக்கப்புறமா தோணும். அந்த விஷயத்த முன்னாடியே உங்களுக்கு நீங்களே சொல்லி பார்த்துக்கிட்டீங்கன்னா, கண்டிப்பா நீங்க செய்ய மாட்டீங்கன்னு நான் நெனைக்கிறேன். இதில உங்களோட ஒப்பீனியன் என்னன்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. ஓகே. விருந்தா இருந்தாலும் சரி, கோவமா இருந்தாலும் சரி, உங்களோட எந்த விதமான எமோஷன்ஸ், உணர்ச்சியா இருந்தாலும் சரி, நம்ம விருந்த எப்படி டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு குடுக்குறோமோ, அதே மாதிரி கோவத்தையும், எமோஷன்ஸையும் உங்களுக்கு நீங்களே சொல்லி பார்த்துட்டு சரின்னா மட்டும் செய்யுங்க. ஓகே. ஹேவ் அ கிரேட் டே.